ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் doppelganger black forest கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். doppelgangerனால் அது ஒரு ஆல்டர் ஈகோ, ஒரு ஈவில் ட்வின் மாதிரி. ஸோ black forest கேக் எப்போவுமே நம்ம செரி வச்சு பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கோன்றத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணி நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எக்கு ஒயிட் அண்ட் எல்லோன்னு பிரிக்கலை. ஸோ அப்படியே தான் நான் பீட் பண்ணிக்கிறேன். எக் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஸ்டர் சுகர் இல்லைனா பவுடர் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். எப்போவுமே நம்ம எசன்ஸோட மூடி இருக்கும் இல்லையா, அது 1 டீஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் நான் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்க்கலாம். பட் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தது அப்புறமா சேருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு பேட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர், காஃபி பவுடர், பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. காஃபி பவுடர் சாக்லேட்டோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முட்டை இருக்குல்ல, அந்த வெட் இன்க்ரீடியன்ட், இதில் 1 ஸ்கூப் ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பலூன் வச்சு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பவுலில் இருக்குது இல்லையா, இதில் நம்ம ஃபுல்லாக இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம ஏன் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்கில் நிறைய ஏர் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் வெட் இன்க்ரீடியண்ட்டும் ஒரேடியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏர் எல்லாமே டீஃப்ளேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஏர் இருந்தால் தான் நம்ம கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ ஒரு பேக்கிங் டின்னில் இந்த மாவு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 டேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணலாம். நான் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணேன். நீங்கள் இதை அவன் இல்லாமல் குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். குக்கரில் பேக் பண்ணுற ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அந்த வித்தியாசமாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, செரிக்கு பதிலாக நம்ம ப்ளம் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணுறோம். இந்த ப்ளம் காம்போட்டுக்கு 1 கப் ப்ளம்முக்கு நான் 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ளம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 கப் சுகர் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் திக்கனாய் வந்துச்சுன்னா நம்ம ப்ளம் காம்போட் ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஜாமாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேக் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டாப் லேயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈவனாக இருக்கும் நம்ம கேக். இந்த மாதிரி ஒரு கேக் போர்டில் கீழே கொஞ்சம் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நகராமல் இருக்கும். இதுக்கு மேலே நான் சுகர் சிரப் கோட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்புக்கு 2 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் வாட்டர், சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப் நம்ம கேக்கை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ட்ரை ஆகாமல் கேக் நல்லாவே சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் சுகர் சிரப் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் லேயர். எப்போவுமே நம்ம கேக் ஸ்லைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஈக்குவல் ரேஷியோக்கு ஃப்ராஸ்டிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் ஈவன் அவுட் பண்ணதுக்கப்புறமா சைடில் சுற்றி ஒரு வெல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் நம்மளோட ப்ளம் காம்போட் நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த ப்ளம் காம்போட் இந்த வெல்லை தாண்டி வெளியில் வராது. என்ன கொடுது, இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இதுக்கு மேலே நம்மளோட லாஸ்ட் லேயர். நான் கேக்கை 2 லேயராக தான் டிவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 லேயராகவும் டிவைட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் நம்மளோட
சுகர் சிரப் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ராஸ்டிங் வச்சு ஃபுல் கேக்கையும் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எல்லா சைட்ஸையும் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபர்ஸ்ட் எல்லா சைடையும் வந்து ஈவனாக கவர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ராஸ்டிங் இருக்கும் இல்லையா, அது எல்லா சைட்லேருந்தும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்க்ரேப்பர் இருக்கும், ஸ்க்ரேப்பர் வச்சு நம்ம இது மாதிரி வந்து கேக்கை டர்ன் பண்ணிகிட்டே வந்தோம்னா சைட்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்து எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரேப்பர் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துரும். இது நம்ம வீட்டில் பண்ணுற கேக்குன்றனால கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, அப்போ தான் ஒரு ரஸ்டிக் லுக் இருக்கும். நான் வந்து காம்பவுண்ட் மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு ட்ரிப்பிங் கேக் மாதிரி பண்ணுறதுக்காக ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஒரு ரிம் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் சாக்லேட் கனாஷும் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த காம்பவுண்ட் சாக்லேட் வந்து செட் ஆனதுக்கப்புறமா ஒரு சாக்கோபார் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த சாக்லேட் லேயரை வந்து அழகாக பிரேக் பண்ணி வந்து சாப்பிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸ்லேயும் நல்லா வந்து ஒரு ரிங் மாதிரி நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 5-6 ரிங்ஸ் வந்து ஃப்ராஸ்டிங்கில் பண்ணிக்கிறேன். நம்ம பேக்கரியிலலாம் இருக்கும் இல்லையா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னாலே வந்து மேலே இது மாதிரி தான் வந்து செரி வச்சு டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன். ஸோ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அதாவது doppelganger பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து அந்த ப்ளம் ஃப்ளேவர் ரொம்பவே வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.